வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கு வந்து என்ன மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னைய வந்து கிளிநொச்சியில் இருந்து ஒரு அண்ணா அவரால் தேடி வந்துட்டார். அவர் தேடியண்டு அவர் இங்கே முல்லைத்தீவு மாவட்டம் முல்லைத்தீவுக்கு வந்த இடத்துல என்னையும் கட்டாயம் சந்திக்கணும்னு சொல்லி வந்துட்டார். அது வந்து என்னத்துக்கு அவர் வந்தவர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டாக்டர் அர்ச்சுனா அண்ணா சம்பந்தமாக நான் போடுற வீடியோ அவருக்கு உடன்படிக்கை இல்லையாம். தான் இந்த வீடியோக்களை பார்த்துண்டு வரதாம். ஆனால் நீ தம்பி இப்போ வேற இப்படி டாக்டர் அர்ச்சுனாவை பற்றி போட்டு கொண்டு வர, எனக்கு இந்த வீடியோவில் உடன்படிக்கை இல்லை. சரி, தான் எவ்வளோ கொமெண்ட் பண்ணியிருக்கிறேராம், ஆனால் நீ அதுக்கு பதில் சொன்னதில்லை. ஆனால் நான் நேராக வந்து என்னோட கதைக்கோணும் நினைச்சு நான் வந்துட்டேன். ஒரு சில கேள்விகள் இருக்குது, நீ அதுக்கு பதில் சொல்லன்னு சொன்னார். அப்போ நான் சும்மா உடனே கேட்டேன், அப்போ ஒரு சின்ன வீடியோவாண்டு செய்வோமான்னு கேட்டேன். இல்லை தம்பி, அது சரி வராது. நான் கேட்குற கேள்விகளுக்கு நீ பதிலை சொல்லன்னு சொன்னார். அப்போ ஓகே, என்னன்னு கேட்டால், அவர் வந்து என்னையே முதலாவது கேட்ட கேள்வி, அந்த 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 லூசனுக்கு ஏன் நீ சப்போர்ட் பண்ணுறான்னு கேட்டேன். எனக்கு உண்மையிலேயே முதல் கேள்வியிலேயே ஒரு மனசில் ஒரு ஒரு இறுக்கமான ஒரு அழுத்தமான ஒரு கேள்வியாக போச்சு. அது கேள்வி இல்லை, அதுக்கு நான் பதில் சொல்லணும் கட்டாயம்ன்றக்காண்டி சொன்னான். அது கேள்வி இல்லை, அது என்னையை கோவப்படுத்துகிற மாதிரி. முதலாவது என்னையை கோவப்படுத்தினா நான் பிறகு ஏதாச்சும் முடக்கா கதைப்பனண்டி நினைச்சேரோ தெரியாது. அது கேள்வி இல்லை, என்னைய ஒருக்கா சுழட்டி பார்க்கணுமென்று நினைச்ச அந்த ஒரு வசனங்கள். அப்போ அது வந்து என்னை அப்படி கேட்டோன்னே நான் சொன்னேன், ஓகேண்ணே, நீங்கள் இப்படி கதைக்கிறது முதலாவது எனக்கு உண்மையை சொன்னேன், நான் பிடிக்கல. ஆனால் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. முதலாவது அரசியலை தெரிஞ்சு கொள்ளுங்க அப்படி என்று சொல்லி போட்டு நான் சொன்னேன். முதலாவது அவர் இந்த கேட்ட கேள்விக்கு நான் சொன்னேன், நான் ஆதரிக்கிறேன், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். நான் அவரை பிடிச்சபடியாக நான் ஆதரிக்கிறேன், அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், வீடியோ போடுறேன், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் அவரை கேட்ட ஒரு விஷயம், முதலாவது நீங்கள் அர்ச்சுனா அண்ணாண்ட வீடியோ எவ்வளவு டைம் பார்ப்பியல், இல்லாட்டிக்கு இப்போ அர்ச்சுனா அண்ணாவை புகழ்ந்து பேசினமோ இல்லை அர்ச்சுனா அண்ணாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள்ட்ட வீடியோ எவ்வளவு நேரம் பார்ப்பியல் அப்படி என்று கேட்டாக்க அவர் ஒரே பதில் சொன்னார், நான் தம்பி வண்டியை பார்க்குறேல தட்டி விட்டுட்டு போயிடுவான். ரைட், எனக்கு வந்து இனி இவருக்கு பதில் சொல்கிற ஒரு கடமை வந்துட்டுது. என்னென்னு சொன்னால், இவர் ஃபுல்லாக வீடியோ பார்த்தேன்னு சொன்னால் அந்த வசனத்தை பாவிச்சிருக்க மாட்டார். ஆனால் அவர் வந்து ஒரு ஒரு இப்படி பார்த்து கொண்டு போவேக்குள்ள அவர்கிட்ட முகத்தை தனக்கு பிடிக்கலையாம் தட்டி விட்டுட்டு போயிடுற தம்பி அப்படி என்ற ஒரு கருத்தை வந்து எனக்கு தெரிவிச்சிருந்தார். அப்போ அதில் வந்து எனக்கு விளங்கிட்டு இவருக்கு புரிதல் இல்லை, இவருக்கு நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தணுமெண்டு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் இல்லை, தானே ஆட்டோமேட்டிக்காக வளத்துக்கு வர்ற மாதிரி நான் விளக்கம் சொன்னேன். என்னென்னு சொன்னால், அவற்றை முதலாவது அர்ச்சுனா அண்ணாண்ட வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் எந்த மீடியாக்கள் போட்டான்னு போட்டான்னு முதலாவது நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கோ. என்ன காரணம்னு சொன்னால், ஒரு 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 கூடாத வீடியோவாக இருந்தானா நல்ல வீடியோவாக இருந்தானா முதலாவது அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நீங்கள் இப்படியான கேள்விகளோ கதைகளோ சொல்லணுமென்று சொல்லி போட்டு நான் சொன்னேன். ஒரு வீடியோக்குள்ளே 10 விஷயம் நல்ல விஷயம் இருக்கும், 2 விஷயம் கெட்ட விஷயம் இருக்கும். இந்த கருத்துகளில் 10 கருத்து உண்மையாக இருக்கும், 2 கருத்து பொய்யாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த உங்களோட கண்பார்வைக்கு இப்போ அர்ச்சுனா அண்ணாவை பிடிக்கலையேன்னு சொன்னால் நீங்கள் எந்த கருத்தை எதை முதலாவது பார்ப்பியல், 10 உள்ள கருத்தை நீங்கள் பார்ப்பீங்களா, 2 உள்ள கருத்தை பார்ப்பீங்களா என்று கேட்டேன். அவர் சொல்ல, நான் 10 உள்ள கருத்தை தான் பார்ப்பேன். இல்லை, நீங்கள் அவரை பிடிக்கலையேன்னு சொன்னால் 2 வசனம் உள்ள 2 கூடாத விஷயத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் அந்த 2 கூடாத விஷயத்தையும் பார்த்துட்டு நல்ல 10 விஷயத்தை பார்க்க மாட்டீங்க. பார்க்காததாலான்னு உங்களுக்கு அவரை பிடிக்கலையேன்னு நான் சொன்னேன். அவர் பேசாமல் நின்றுட்டார். ஓகே, இவன் ஏதோ சொல்ல வரான்னு பேசாமல் நின்றுட்டார். அப்போ பிறகு நான் கேட்டேன், நீங்கள் வந்து இந்த வீடியோக்களை பார்க்காமல் விட்டதுக்கு இப்போ இவ்வளவு நேரம் பார்க்குறதா, இவ்வளவு நேரத்தில் இருந்து நீங்கள் இனி வந்து ஒரு 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 2-3 நிமிஷம் கூட உள்ளே பாருங்க. அவர் வந்து செய்கிற விஷயங்களை நானே கூடிய இதில் வந்து போட்டு காட்டுனான். அடுத்தது இந்த மீட்டிங் நடந்தது தானே, இந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து அர்ச்சுனா அண்ணா பேசினது ஒரு மனுஷனை அப்படியே அவர் ஒரு பெரிய ஒரு இடத்தை வச்சு கதைக்கிறேன்னு சொல்லி அவர் கேட்டால், அப்போ நான் அதுக்கு சொன்னால் நெஞ்சு வாங்கோ, முதலாவது அவர் தான் மடையன் பேயன் என்று சொல்லி அர்ச்சுனா அண்ணாவை பேசினவர். ஒரு மனுஷன் பேசினாக அவர் அர்ச்சுனா அண்ணா எதிர்வினை ஆற்றினவர், எதிராக ஒரு சில வசனங்களை பாவிச்சவர். அது சரி அண்டு நான் சொன்னேன், அப்படி கதைச்சேண்டு. அப்போ பிறகு அவர் சொன்னார் என்னென்னு சொன்னால், அப்படி என்றாலும் தம்பி அப்படி ஒரு மரியாதை இல்லாமல் கதைக்கிறதோ, அப்படி கதைக்கிறோம் இப்படி கதைக்கிறோன்னு கேட்டாப்புல. உண்மையிலேயே அது வந்து இப்போ நிறைய பேர் அந்த கேள்வியை வைக்கணும். என்ன காரணம்னு சொன்னால், அர்ச்சுனா அண்ணாவும் அதை சொட்டு மாற்றி கொள்ளணுமன்றதான் நானும் ஆசைப்பட்றேன். இப்போ திடீரெண்டு அதுக்கு நான் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஓகே அந்த விஷயம் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளத்தான் வேணும். ஏனென்று சொன்னால் அவர் திடீரெண்டு
இப்போ அவரை ட்ரிகர் பண்ணி விடக்குள்ள அவர் கொஞ்சம் ஆவசமாக கோவமாக கதைச்சிடுறார். அதுக்கு நான் ஒத்துக்கொண்டேன். அது அண்ணாவில் ஒரு புளையொண்டு இருக்குது. புளையண்டு அண்ணா அந்த விஷயத்தை மாற்றிக்கொள்ளணும். என்னென்னு சொன்னால் இப்போ கயேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து அண்ணாவை ட்ரிகர் பண்ணி விட்டபடியாக தான் அண்ணா தூக்கி அடிப்பேன் நாயேன்னு சொன்னது. உண்மையாக அதுதான் உண்மை. ஆனால் அண்ணா கதைச்ச அந்த ஒரு விஷயத்தை மட்டும் முழு மீடியாவும் போட்டு கூடாத மாதிரி காட்டி கொண்டு இருந்தது. சரியா? இப்போ அண்ணாவுக்கு வந்து உண்மையிலேயே மீடியாண்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நான் உண்டு இன்னும் ஒரு 2-3 ஊடகங்கள் இப்போ யூடியூப் 2-3 ஊடகங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுது. உண்மையை சொல்லணும். ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் அண்ணாவோட பயணித்த கனவேர் வந்து அண்ணாவை விட்டு விலத்திட்டாங்களே. என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து தங்களுடைய பிரச்சனை தங்களுடைய காரியம் நிறைவேறணுன்னு எல்லாரும் விலத்திட்டாங்க. ஆனால் நாங்கள் இப்போ வந்து நாங்களும் ஏதாச்சும் நல்ல விஷயத்தை கொடுப்போம், அண்ணான்ற விஷயத்தை கொடுப்போம் போட்டுக்கொண்டு போவேக்குள்ள அண்ணான்ற ஒரு சில அந்த வாய் வார்த்தைகள் வசனங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வருது. இப்போ என்னுடைய இதை சொன்னேன், தடுமாற்றத்தை கொண்டு வருது. சரி, ஓகே. அதுக்கு பிறகு அவர் அதை விட்டுட்டு அப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், அப்போ சரி தம்பி அர்ஜுனா அண்ணா வந்து சரி மாகாண சபை எலெக்ஷனில் வென்றுவேரா, அப்போ அவரால் எதுவும் செய்ய முடியுமா அப்படி என்ற ஒரு கேள்வியை பாவிச்சார். அப்போ நான் உடனே ஒரு உதாரணம் தான் சொன்னான். இப்போ விஜய் வந்து பெல்லுவான்னு எல்லாரும் சொன்னவேலா இல்லை, சீமான் தோப்பேர் யாரும் சொன்னவேலா இல்லை. ஆனால் நடந்தது வேறு. அரசியல் என்றது வந்து ஆர் வெல்லோனும் ஆர் தோக்கணும்ன்றது வந்து அது ஒரு சில விஷயங்கள்லாம் தீர்மானிக்கும். அந்த விஷயத்தில் வந்து அர்ஜுனா அண்ணாவை மக்கள் நிறைய நம்புது. அதால் ஓகே அவர் வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குன்னு சொன்னார். அப்போ அவர் வந்து இல்லை நிறைய மக்களை வந்து அவர் வெறுப்பு சம்பாதிக்கிறார், அதால் அவர் வெல்றோக்கு சாத்தியக்கூறு இல்லை. நீங்கள் என்னென்ன அப்படி சொல்லுவே தம்பி என்று அவர் கேட்டார். அப்போ நான் சொன்னால் அது உண்மைதான். அதில் என்னத்துக்கு உண்மை சொன்னான்னு சொன்னால், இந்த மீடியாக்கள் வந்து நல்ல விஷயத்தை எடுத்து கொண்டு போய் சேர்க்குது இல்லை, முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது என்ன ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் கெட்ட விஷயமாக கொண்டு போய் போர்ட்ரே பண்ணி நிறைய மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்குது. சரியா? எவ்வளவு மக்கள் அர்ஜுனா அண்ணாவை நம்பிச்சுதோ அவ்வளவு மக்கள் வெறுக்கிற மாதிரி அந்த மீடியாக்கள் கொண்டே சேர்க்குது. சரியா? இப்போ எந்த வீடியோ இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ரவுண்டுக்குள்ளே தான் போகும். அவ்வளோது பெரிய எந்த வீடியோ சப்ஸ்கிரைபரோ பெரிய கனவேர் பார்க்குறதுக்கு இல்லை, சின்ன ஒரு ரவுண்டுக்காக போகும். அப்போ எங்கட சேனல் போய் சேர்ற அளவுக்கு தான் தெரியும். ஆனால் இது பெரிய பெரிய ஊடகங்கள் கொண்டு போய் பெரிய விஷயத்தை முதல் சேர்த்தது, பிறகு இப்படி சேர்க்காமல் விட்டதால் அண்ணாண்ட நல்ல விஷயங்கள் மறைக்கப்படுதுன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அவர் என் வயிற்றில் தட்டி போட்டு சொன்னார், நீ நல்ல அரசியல் கதைக்கிறாடாப்பா என்று ஒரு பம்பலா கதைச்சேன்னு சொன்னால், அவர் விரைக்குள்ளே அவர் கேட்ட கேள்விகளுக்கும் பிறகு என்னோட கதைச்ச விஷயத்துக்கும் பிறகு என்னோட கதைச்சி கொஞ்சம் நேரம் நெருங்கி பழகினோன்னு வயிற்றில் தட்டி போட்டு சொன்னார், நீ நல்லா அரசியல் கதைக்கிறாடாப்பா, உனக்கு அரசியல் புரிதல் இருக்குடாப்பா, ஆனால் நீ கொஞ்சம் சின்ன பொடியனாக இருக்கிறா, கொஞ்சம் கவனமாக இருந்து கதை, சின்ன குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு உருக்கமாக கதைச்சார். பிறகு நான் அவருக்கு புரிஞ்சிருக்கா புரியலையான்ற ஒரு டென்ஷன் எனக்கு இருக்குத்தான். அப்போ நான் கேட்டேன், அண்ணா உங்களுக்கு எதுவும் விளங்கினான்னு கேட்டேன். இல்லை தம்பி நீ சொல்கிற, ஆனால் என் மனசில் அவ்வளோதுக்கு தெளிவாக இல்லை, கண்டிப்பாக நான் அதை புரிஞ்சு கொள்கிறேன்டான். அப்போ நான் ஒரே விஷயந்தான் சொன்னேன், அண்ணாண்ட வீடியோவோ இந்த வீடியோவோ இல்லை எந்த ஊடகமோ எது போட்டாலும் முதலாவது தட்டி விட்டுட்டு போகாதீங்க, பாருங்க, பார்த்து அதில் நல்ல விஷயம் இருக்கிறத முதலாவது தலைக்கு ஏற்றுங்க. நல்ல விஷயத்தை முதலாவது எடுத்துட்டு பிறகு அதில் என்ன கெட்ட விஷயம் இருக்கோ அது தவறு, அது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு நீங்களே உங்களை வச்சு சிந்திச்சு கொள்ளாமல் நீங்கள் கொஞ்சம் உடனே ரிலாக்ஸ் பண்ணணும். பிறகு ஆறுதலாக இருந்து யோசிச்சு பாருங்க, அது என்ன அர்த்தம், என்னத்துக்காக அது கதைச்சிருப்பார் அப்படின்ற வந்து உங்களுக்கு தெரிய வருமான்னு சொன்னான். பிறகு ஒரு இதுவும் தண்டையில் கதைச்சிட்டு சந்தோஷமாக அதில் தேதண்ணி கடையில் போய் ஒரு டீ குடித்தோம், வடை சாப்பிட்டோம், வந்தோம். இவ்வளவுதான் அவர் வந்து இதாண்டிட்டு போனது. ஆனால் அதுக்கு முதல் நேற்று விடிய வெள்ளனை எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது வெளிநாட்டில் இருந்து. அந்த அண்ணாவும் கதைக்கக்குள்ளே எனக்கு வாழ்த்து தெரிவிச்சார், சதீஷும் கூட பணி தொடரட்டும், நல்லா கதைக்கிறீர்கள், நல்லா வீடியோ இதுகள் போடுறியால், ஆனால் டெய்லி அர்ஜுனா அண்ணாண்டே போட்டுக்கொண்டு இருக்கிறியால், அது உங்களுக்கு அது இதாக தெரியலையா, நீங்கள் அவரை மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரு மீடியாவில் இருக்கிறீர்கள், உங்களோட மீடியா பவர் எப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாரை பற்றியும் உங்களுடைய கருத்து சொல்லணும், புலையன்றும் சரி என்று நீங்கள் ஒரு விமர்சனத்தை கதைக்கலாம், உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கேன்னு சொன்னால் நீங்கள் மீடியாவுக்கு வந்துட்டீர்கள் சதீஷ்ன்னு சொல்லி சொன்னார். அப்போ உண்மையில் எனக்கு அது விளங்கல, என்ன சொல்லுங்க. அப்போ நான் வந்து ஒரு
கத்துக்குட்டி. அப்போ எனக்கு அதுன்ற உண்மையிலே அவர் சொன்னப்பலாங்கல்ல. பிறகு இருந்துட்டு நான் என்னென்னு சொன்னால், நான் ஒரு மனுஷர் ஒரு விஷயத்தை சொன்னால் எல்லாத்தையும் நான் செவி மடுத்து கேட்பேன். புள்ளையோ சரியோ எல்லாத்தையும் செவி மடுத்து கேட்டு அதுக்கு பிறகு ஆறுதலாக இருந்து நான் அவையில் சொன்னதை யோசித்து பார்ப்பேன். இப்படி சொன்னவேல் என்னத்துக்கு சொன்னவேல், என்னில் எதுவும் தவறு இருக்கா, என்னில் எதுவும் நன்மை இருக்கா, நான் போகிற பாதை சரியாக இருக்கான்னு சொல்லி நான் சிந்திச்சு பார்ப்பேன். சிந்திச்சு பார்த்த இடத்துல அவர் எனக்கு சொல்ல வந்த ஒரு விஷயம், சின்ன குடும்பம் ஐயா நீ, இந்த அரசியல்வாதிகளுக்கு நீ எதிர்த்து கதைக்கிறதும். இப்போ அர்ஜுனா அவர் சொன்ன அவர் வயசானால் அர்ஜுனா தம்பிக்கு நீ சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுற நன்றிடாப்பா. என்னென்னு சொன்னால் தான் ஆரம்ப காலம் அந்த அவர் அர்ஜுனா நான் பயணிக்க வலிக்கிட்ட காலத்துலேருந்து வீடியோ நான் பார்க்குறேன். அப்போ உண்மையிலே அவர் கதை கேட்குள்ள எனக்கு அவர் கதை கேட்க விளங்குது. மனசில் ஒரு குமுறலோட கதைச்சார். அது நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு குமுறலோட கதை ஆரம்ப காலத்தில் நான் அர்ஜுனா தம்பியை ஃபாலோ பண்ணுறேன்டா பார்க்குறேன்டா. அவர் உண்மையிலே ஒரு வரமடா, எங்களுக்கு கிடைச்ச வரம். அவரை மிஸ் பண்ணுறா, எல்லோரும் மிஸ் பண்ண போகிறாங்க. நான் பெருவன் வந்து அந்த தம்பியை நான் பார்க்க போனேன்டேக்க நான் சொன்னேன், நானும் இருக்கா, அப்போ நானும் பாருங்க உங்களோட போய் பார்ப்போம்னு சொன்னான். பிறகு அவர் ஒரு விஷயம் சொன்னார். தனக்கு மனசில் சரியான ஒரு வேதனையும் கேள்வியும் இருக்கப்போ என்று சொன்னேன். என்னென்று கேட்டான், அந்த மஹிந்த ராஜபக்சாவை போய் ஏன் அர்ஜுனா தம்பி சந்தித்தது, உண்மையிலேயே அவங்கள சந்திக்கணுமா, அவர் கேட்குறாரு என்னைய, அவங்க அரசியல் இருக்குத்தானே, அவங்களான கொத்தா கொண்டு அவங்க ஏன் போய் அர்ஜுனா தம்பி பார்த்தது, நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுக்கிறீர்கள், ஆனால் எங்களை இனத்தை அழித்தவங்க இல்லை ஐயா என்று சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், உண்மையிலே எந்த புரிதலை நான் சொன்னேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், அவர் ஒரு அரசியல் நோக்கத்தோடு போயிருக்கலாம். அரசியல் இப்படித்தான் என்ன இதுன்ற அவையெல்லாம் தீர்மானித்து கொள்கிறது தெரிந்தான். அரசியலில் நிறைய உள்குத்து வலிக்குத்து எல்லாம் இருக்குமாப்பா, இது ஒரு காரணத்துக்காக தான் போயிருப்பேன்னு சொன்னேன். அவர் சொன்ன வசனம், தம்பி அர்ஜுனா தம்பியை இந்த புலம்பெயர் தேசத்துலேருந்து எவ்வளவு மக்கள் சரியாக ஆதரிக்கிறது. ஆனால் தான் அர்ஜுனா அண்ணாவை யாரும் கதைச்சு இதன்னாத்தோட தான் சப்போர்ட் பண்ணி கதைக்கிறதாம். ஆனால் நிறைய கேள்வி எழுப்புறவங்களாம் தண்ணியை இப்போ நக்கல் அடிக்கிறாங்களாம். அப்போ தனக்கு ஒரு கவலையாக இருக்கிறாமேன்னு சொன்னால், தம்பி ஏன் இப்படி போய் என்னத்துக்கு மஹிந்த ராஜபக்சான மேடையில் ஏறினான் அப்படின்ற தனக்கு பெரிய ஒரு குமுறல் ஐயா. இது என்ன சார்ந்து இல்லையடா, நான் தன்னை பிள்ளைகள் கூட தன்னையை திருப்பி கேள்வி கேட்குற மாதிரி வந்துட்டு தான். என்னென்னு சொன்னால், அப்பா இந்த பாருங்கப்பா, நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணல, அவர் போய் எங்களோட மக்களை கொண்டு குவிச்ச இடத்துக்கு போய் நிற்கிறாரப்பான்னு சொல்லி தண்ணியே பிள்ளைகள் கேள்வி கேட்கக்குள்ள மனசு சரியாக நொறுங்கிட்டேன் தம்பி. எனக்கு சரியான கவலையடா. உன்ற வீடியோவுக்கு நான் பார்த்துட்டு நான் உனக்கு எடுத்து சொல்லணும், நீ ஒரு கதை கேட்க இதை பற்றி சொல்லணும் தம்பி என்று சொல்லி இதாண்டி இருந்தால் தான். இப்போ வார மாதம் வருவேன் ஐயா, நான் உன்னை சந்திக்கிறேன்னு கூட சொன்னார். அது உண்மையிலேயே நானும் அதை அவருக்கு விரிவாக்கமாக சொல்லிடுறேன். என்ன டைம் ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னு சொன்னால், நான் அர்ஜுனா அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அர்ஜுனா அண்ணா நல்ல விஷயம் நல்லது நோக்கி போகிறேன்றக்காண்டி தான் நான் சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டு கொண்டு வரேன். கண்டிப்பாக பின்தொடர்வன், அதை நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். ஆனால் இந்த அரசியல் இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் பயணிச்சிருக்கின்ற நான் உறுதியாக மனசில் வச்சுக்கொண்டு பயணிக்கிறேன். நான் எந்த ஒரு கெட்ட விஷயமும் செய்யாதுன்னு நம்புகிறேன். அதில் இப்போ நான் ரெண்டு மாவீரற்ற தம்பி, எனக்கு அது என்னட்டே ஒரு கேள்வியை அழும்பினேன். நான் ஒரு 2 மாவீரற்ற தம்பி, நாங்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து தான் நின்று எங்கட அண்ணாக்கள் மாவீரரானது. ஆனால் இந்த மைந்தாக்கள் இப்படி உலகத்தை அழிச்சது, இப்படி எங்களுக்கு செய்த ஒரு அநியாயத்துக்கு நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அண்டாலும் அர்ஜுனா நான் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காகத்தான் இப்படி செய்திருக்கும் அப்படின்றத நான் மனசில் அதை கொஞ்சம் இது பண்ணி போட்டு நான் அந்த வீடியோவை நோமலாக விட்டுனான். ஆனால் ஒரு சிலர் உருக்கமாக கதை கேட்கையும் கேள்வி கேட்கையும் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகளும் ஒரு சிலர் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கணும், அவையிலும் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கணும். அண்ணா இப்போ இந்த விஷயம் அண்ணா ஏன் இப்படி செய்ததுன்ற நிறைய பேருக்கு அந்த ஒரு குழப்பம் இருக்குன்ற நான் புரிஞ்சு கொண்டேன். ஆனால் கண்டிப்பாக விரைவில் அது சார்ந்து அதை ஏன் அப்படி போனான், ஏன் இப்படி செய்தனான்ற கண்டிப்பாக அண்ணா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லமன்னு நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், மக்களோட சேர்ந்து தான் பயணிக்கலாம். நாங்கள் தனியாக அரசியல் பயணம் என்று போயலாது. மக்களுக்கான அரசியல் என்றா மக்களும் சேர்ந்து அதில் ஒரு புரிதல் இருந்தால் தான் கண்டிப்பாக நாங்கள் வெற்றியை நோக்கலாம்ன்றது நானும் கொஞ்சம் உணர்ந்தேன். ஏன்னு சொன்னால், அண்ணா அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு கூட ஒரு கேள்வி தெளிவு இல்லாமல் இருக்குது சத்தியமாக. அண்ணா ஏன் அப்படி போனேர், அப்படி ஏறி கதைச்சேர்ன்ற ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேனே. அந்த அண்ணன் கேட்கக்குள்ளேயும் சரி, கேட்க முதலும் எனக்கு அந்த ஒரு குழப்பம் இருந்தது. அப்புறம் ஓகேடா தம்பி, நீ ஒரு சின்னப்படியன் குடும்பங்களை பார் நல்லா ஆயிரு அவரும் தன்மையாக கதைச்சி வாழ்த்து சொல்லிட்டு வச்சுட்டார்.
பிறகு இப்போ எனக்கு ஒரு விஷயம் உண்டு. ஒரு அண்ணா வந்து அர்ஜுனா அண்ணாக்கு இயற்றின பாடல் ஒன்று போட்டிருக்கிறார். கூடிய பாகம் இந்த வீடியோவில் அந்த பாட்டு வராது. கண்டிப்பாக இன்றைக்கு பின்னேரம் இரவுக்காச்சு நான் அந்த பாட்டுக்கு ஒரு வீடியோ ஒன்று செய்து கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஏனென்று சொன்னால் எனக்கு அது அவர் அனுப்பிட்டு சொன்னார், தம்பி நான் அப்படி பாட்டு ஒன்று தயாரிச்சிருக்கிறோம், அந்த பாட்டு நீ போட்டு பார்க்குறியா கேட்குறியான்னு கேட்டவர். நான் கண்டிப்பாக எந்த மறுப்பும் இல்லைன்னா எனக்கு அனுப்பும் கொண்டு சொன்னால் அனுப்பியிருக்கணும். கண்டிப்பாக நான் அந்த பாட்டை இருக்க அடுத்து நான் அதில் இருக்க போடுவேன். நீங்கள் அடுத்த வீடியோவில் அந்த பாட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது ரிலீஸ் ஆகிட்டுது. ஆனால் என்னுடைய சேனலில் போடுறதும் வந்து எனக்கு ஒரு பெருமையாக இருக்குமென்று சொல்லுவோமன். இது என்னப்பா இதில் எந்த ஒரு எனக்கு பிடிச்ச மனுஷருக்கு நான் சப்போர்ட் பண்ணி கதைக்கிறது வந்து தப்பா இல்லை தானே? அதுக்காக அண்ணா வந்து கொலை குற்றவாளியும் இல்லை, தேச துரோகியும் இல்லை. ஒரு மனுஷரை சட்டண்டு ஒரு சின்ன பிரச்சனைக்கெல்லாம், சின்ன அற்ப பிரச்சனைக்கெல்லாம் அப்படி ஒரு முத்திரை குத்தக்கூடாது. அவரால் நல்லது செய்ய முடியும் என்று நம்புகிறார். அவர் செய்யக்குள்ள நிறைய மக்கள் ஏற்றுக்கொள்ளுவினம். அதோட நானும் இந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் ஒரு வீடியோவில் நான் தொடர்ந்து கதைப்பேன் என்றதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி உறவுகளே.